சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபம் பண்றது என்ன பெரிய விஷயமா? நண்பர்களுக்காக ஜெபிக்கிறது ஒரு பெரிய விஷயமா? நண்பர்கள் நமக்கு பிடிச்சவங்க, நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஜெபம் பண்றது நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சே. அதுதான் இல்ல. இங்க சிநேகிதர்களுக்காக அவன் ஜெபம் பண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட சிநேகிதர்கள் தெரியுமா? அவங்கெல்லாம் எப்படிப்பட்ட நண்பர்கள் தெரியுமா? சின்ன சாம்பிளுக்கு சில வசனங்களை காட்டுறேன் பாருங்க. வாசிங்க வேகமா. 12:4 வாசிங்க. யோபு 12:4 வாசிங்க பார்க்கலாம். சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். எப்படிப்பட்ட சிநேகிதர்களா சொல்றாரு? என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்படுகிறேன். நிந்திக்கிற சிநேகிதர்கள். 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் யோபு சொல்லுகிறார். 16:20 வாசிங்க பார்க்கலாம். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். பரியாசம் பண்ணுகிறார்கள். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. எப்படிப்பட்ட சிநேகிதர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். கூடவே இருப்பாங்க. நண்பேண்டா, மச்சான்டா, ஃப்ரெண்ட்ஸ்டா. கஷ்டத்துல சிக்கணும்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நமக்கு நேரா சொல்ல மாட்டாங்க. பின்னாடி ஒரு கும்பலா கூப்பிட்டுட்டு கும்பலா சேர்ந்து பேசுறத கொஞ்ச நாள் பொறுத்து நம்ம காது கேட்கும். நல்ல வேணும் அவனுக்கு நல்ல வேணும். இன்ன ஆட்டம் ஆனா அவ இன்ன ஆட்டான் அன்னைக்கு எப்படி சொன்னாவ, அன்னைக்கு அவன் எப்படி பண்ணா, நல்ல வேணும். பரியாசம் பண்ணுகிற சிநேகிதர்கள், மட்டம் தட்டுகிற சிநேகிதர்கள், நிந்திக்கிற சிநேகிதர்கள், வருத்தப்படுத்துகிற சிநேகிதர்கள், குற்றம் சாட்டுகிற சிநேகிதர்கள். 19:4 வாசிங்க பார்க்கலாம். யோபு 19:14. என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். ஸ்தோத்திரம். மறந்துவிட்ட சிநேகிதர்கள். நன்மைகளை பெற்றிருப்பார்கள், அனுபவித்திருப்பார்கள். காலகட்டங்கள் வரும்பொழுது மொத்தமா நம்மளை மறந்துடுவாங்க. சட்டை பண்ணாத சிநேகிதர்கள். நாம் பரிபூர்ணமா இருக்கும் பொழுதல்ல, பாதிக்கப்படும் பொழுது நம்மை மறந்துவிட்ட சிநேகிதர்கள். அப்ப நல்ல வாக்கியங்களை நீங்க கவனிங்க. இவன் யாருக்காக ஜெபித்தான்? உதவினவர்கள், ஒத்தாசையா இருந்தவர்கள், சுமந்தவர்கள், ஆதரவாய் இருந்த சிநேகிதர்கள் அல்ல, பகைத்தவர்கள், பரியாசம் பண்ணினவர்கள், வெறுத்தவர்கள், குற்றம் சாட்டினவர்கள். நீங்க ஃபுல்லா வாசித்து பார்த்தா தெரியும். அவனை பயங்கரமா குற்றம் சாட்டுறாங்க, நிறைய குறை சொல்றாங்க, அவனை அதிகமா காயப்படுத்துறாங்க. காயப்படுத்துகிற சிநேகிதர்கள், பகைக்கிற சிநேகிதர்கள். இவங்களுக்காக, இவங்களுடைய நன்மைக்காக, இவர்களுடைய நல்வாழ்வுக்காக அவன் ஜெபம் பண்றான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நான் சொல்றேன், உங்க லைஃப்ல பெரிய கஷ்டம் இருக்கா? ஒண்ணு பண்ணுங்க, அது மாறணும்னா உங்களை கஷ்டப்படுத்தினவங்களை மன்னிச்சிருங்க. உங்களை கஷ்டம் ஆமென் சொன்னாங்க சவுண்டா ஒருத்தவங்க. எல்லாரும் சொல்லியிருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். கஷ்டப்படும் பொழுது ஒண்ணு பண்ணுங்க, உங்களை கஷ்டப்படுத்தினவங்களை மன்னிங்க. நீங்க கஷ்டப்படும் பொழுது ஒண்ணு பண்ணுங்க, கஷ்டப்படுத்தினவங்க என்ன கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அதை மறந்துருங்க, மன்னிச்சிருங்க. அல்லேலூயா. என்ன ஆவீங்க? நீங்க கஷ்டத்திலிருந்து வெளியே வந்துருவீங்க. அல்லேலூயா. நீங்கள் மன்னிக்காமல் மறக்காமல் பகையோடு இருந்தால் என்ன தெரியுமா நடக்கும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க விஷம் குடிச்சிட்டு நான் சாவணும்னு நீங்க ஆசைப்படுற மாதிரி, அதாவது நீங்க யார மன்னிக்கலையோ, யார் மேல கோபமா இருக்கீங்களோ, அவங்க அழியணும் நம்ம விருப்பம் பாருங்களேன். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, மன்னிக்கல, கோபமா இருக்கும், பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கு இருக்குன்னா, நாம விஷத்தை குடிச்சிட்டு அவங்க சாவணும்னு எதிர்பார்க்கிற ஒரு கதையா மாறிடும். பக்கத்துல பார்த்து சொல்ல, எவன் விஷம் குடிச்சானோ அவன் ஜாமா. ஆமா. அப்போ மன்னிப்பது என்பது நீங்கள் உங்களுக்கே கொடுத்து கொள்ளக்கூடிய உலக தரம் வாய்ந்த ஒரு வெகுமானம். மறப்பது என்பது, பேரன்போடு இருத்தல் என்பது உங்களுக்கு நீங்களே தந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த பரிசாகும். எத்தனை பேர் நம்ம ஆமென் சொல்றோம்? அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? யோபு மாதிரி கஷ்டமான நேரத்துல கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மளை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினா, யாராலும் நம்மளை நோகடிச்சா, யாராலும் நம்மளை வருத்தப்படுத்தினா, மன்னிச்சிடுற ஆண்டவரே, அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுடைய நல்வாழ்வு சிறக்கணும், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ற ஆண்டவரே நீ சொல்லி பாரு. கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தர் உன் சிறையிருப்பை சமப்படுத்துவார். உன்னுடைய வாழ்க்கையை வளப்பமாய் மாற்றுவார். நீ இழந்ததை விட பல மடங்கு உனக்கு திருப்பி தந்து உன் வாழ்வின் தராதரத்தை உயர்த்துவார். எத்தனை பேர் நம்ம ஆமென் சொல்றோம்? அல்லேலூயா. அப்ப நெருக்க வருத்த வாதைகள் வரும் பொழுது நாம் உள்வாங்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன? முதல் விஷயம் என்ன?
தேவன் இல்லாம என் லைஃப்ல ஒரு உயர்வு வந்துடாது. அந்த தேவனையே பகைச்சிட்டா என் வாழ்க்கை எப்படி பெட்டரமாக முடியும்? என் வாழ்க்கை எப்படி சிறப்பா மாற முடியும்? நன்றை புரிந்து கொள்ளுங்கள். தேவனின்றி வாழ்வு சிறப்படைவதற்கு மனிதன் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள் தவறான முயற்சிகள். அதுல ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லா இருக்கலாம், ஆனா போக போக அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் தேவ துணையோடு மனுஷன் தன் முன்னேற்றத்திற்காக எடுத்துக்கொள்ளுகிற முயற்சியில் வெற்றி உண்டாகும். ஆகவேதான் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் தண்ணி கேட்கிறேனே, நான் யார் என்று உனக்கு தெரியவில்லை, நான் எப்படிப்பட்டவர்னு உனக்கு தெரியல, நான் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு வல்லவர், நான் எந்த அளவுக்கு உன்னை காப்பாற்றுற ஆண்டவர்னு உனக்கு தெரியல, நான் எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்து நீ என்னிடத்துல கேட்டாயே, ஆனால் நான் உனக்கு சாதாரண தண்ணி அல்ல, ஜீவ தண்ணீர். அப்படின்னா உன் லைஃப் முழுசும் உன்னை பரிபூர்ணமாக்கக்கூடிய வாழ்வை நான் உனக்கு தருவேன், தந்திருப்பேன் அப்படிங்கிறாரு. ஆனா இவள் பாருங்கள், யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் தன் நல்வாழ்வுக்காக சுய வழியில் சென்றாள். சுய வழியில சென்று ஒரு கல்யாணம் பண்றான். ஃபர்ஸ்ட் ஒரு கல்யாணம் பண்றான், கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுது. ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்றான், அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுது. மூணாவது ஒரு கல்யாணம் பண்றான், அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுது. என்ன பண்ணலாம்? இப்ப இப்படி மாஸ்டர் பிளான் போடுறா. என்ன மாஸ்டர் பிளான் போடுறா? கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினா ஃபெயிலியர் ஆயிடுது. இப்ப என்ன பண்றா? குடும்பம் நடத்தி அப்புறம் கல்யாணம் பண்ணுவோம். எப்படி போயிட்டாங்க பாருங்க, அட்வான்டேஜ். இப்ப 4வது மேரேஜ்ல இருந்து அவ எப்படி போயிட்டானா, குடும்பம் நடத்தி அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுவும் ஃபெயிலியர். 4 5 ஃபெயிலியர், 6 ஃபெயிலியரா போயிட்டு இருக்கு. அப்பதான் 7வதா இயேசு வருகிறார். இப்ப இயேசு சொல்றாரு, ஏற்கனவே உனக்கு 5 பேர் இருந்தாங்க, இப்போ ஒருத்தன் இருக்கான், அவன் உனக்கு புருஷன் இல்லை என்பதை நீ வெளிப்படையாய் சொல்லிவிட்டாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் தன் சொந்த வழியை தேர்வு செய்து வாழ்க்கையை வளப்பமாக்க பார்க்கிறான், முடிவுகளோ பரிதாப வழிகள். என்ன நிகழ்கிறது? அந்த ஸ்திரீயானவள் தண்ணீர் மொண்டு கொள்வதற்கு எந்த மணி வேளையில் வந்தாலாம்? 9ஆம் மணி நேரம் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. அப்படின்னா யூதர்களுடைய கால கணக்கீடு அளவின்படி மதியானம் 2 அல்லது 3 மணி இருக்கும்னு சொல்றாங்க. நல்ல கவனிங்க, கிணற்றின் அண்டையில் மதியான நேரத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு யாரும் போக மாட்டாங்க. காலையில போவாங்க, இல்லைன்னா மாலை வேளையில் போவாங்க. மதிய உஷ்ண வெயில் சமயத்தில் இவள் செல்லுகிறாள். ஏன்? யாரையும் இவளால பார்க்க முடியல, யாரையும் இவளால சந்திக்க முடியல, வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து அவளுடைய வாழ்க்கையில வந்த பிறகு இவளுக்கு இருந்த அந்த ஷேம், இவளுக்கு இருந்த அந்த வெட்கம், அதையெல்லாம் மொத்தமா எடுத்து போட்டு இவளே ஓடி சென்று நான் செய்ததெல்லாம் ஒருவர் சொன்னார் என்று சொல்லி ஒட்டுமொத்த ஊருக்கும் நற்செய்தியை பரப்புகிறாள். அப்ப நான் பார்த்துக் கொள்ளுங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆண்டவரோடு நெருங்கிய உறவு கொண்டால் அவன் வாழ்க்கையில எத்தனை அற்புதமான மாற்றங்கள் வருகிறது என்பதை யோசித்து பாருங்கள். அவன் வாழ்க்கை அற்புதமா மாறிடுச்சு பாருங்க. இவ்வளவு நாள் பதுங்கி பதுங்கி வாழ்ந்தவள், மறைந்து மறைந்து வாழ்ந்தவள், ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்தவள், இப்ப அவளே ஓடி போற ஊருக்குள்ள. ஆண்டவருடைய மகத்துவத்தை சொல்ற. நான் சொல்றேன், இவருடைய சந்திப்பு உங்க வாழ்க்கையை அற்புதமா மாத்தும். இவருடைய தொடர்பு உங்க வாழ்க்கையை உருவெற செய்யும். இவருடைய தொடர்பு உங்க வாழ்க்கையை அலங்காரமான வாழ்க்கையா மாத்தும். அப்ப ஆபத்தென்று வந்து விட்டால் சுய பலத்தை நம்பி சுய புத்தியை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமாய் நீங்கள் மீண்டு வெளியே வருவீர்கள். அடுத்தது பகைக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க, புரளி பேசுறாங்க, பிளேம் பண்றாங்க, குற்றம் சாட்டுறாங்க. மன்னிச்சிருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன மன்னிச்சிருங்க சிஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க பிரதர். ஏன் தெரியுமா அப்படி சொல்ல சொன்னேன்? யாருக்கிட்ட எல்லாம் சொல்லணுமோ அவங்க கிட்ட போய் சொல்லிருங்க. மன்னிச்சு மறந்து. நான் சொல்றேன், ஆச்சரியப்படுவீங்க. நெடுநாட்கள் தடைப்பட்ட ஆசீர்வாதம் ரிலீஸ் ஆகிறத பாப்பீங்க. பல நாட்கள் உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் சுகமாவதை பாப்பீங்க. பல நாட்கள் வர வேண்டிய தடைப்பட்ட ஆசீர்வாதங்களா ரிலீஸ் ஆகி உங்க லைஃப்ல பெஸ்ட் பிளெஸிங்ஸ் வரதை நீங்க பாப்பீங்க. சிக்சைகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் நெருங்கி இருந்தால் மனசில் யோசித்து பாருங்கள். கசப்பும் காழ்ப்புணர்வும் பழிவாங்கும் உணர்வும் இருந்தால் எவர் மேல் மனத்தாங்கள் இருக்கோ அங்கே நீங்கள் ஒப்புரவாவீர்கள் என்றால் இன்றைக்கு இரட்டத்தனையான பதிலை தேவாதி தேவன் உங்களுக்கு தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? 2 கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி வாய்களை திறந்து விழுந்து போன இந்த உலகத்துல, உலகத்தின் சிஸ்டமே வெயிலும் மழையும் வந்து வந்து போற மாதிரி, கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ நன்மையும் வந்து வந்து போயிட்டே இருக்கும்.
ஆனா வானத்தின் கீழ் அல்ல, வார்த்தின் கீழ் வாழ்கிற உங்களுக்கு எனக்கு தேவன் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வைத்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? சோர்வில்லாத ஒரு வாழ்க்கை. எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதில் துதி இருந்தால், ஆராதனை இருந்தால், தேவன் பேரில் மனத்தாங்கள் அடையாத ஒரு இருதயம் இருந்தால், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு இரட்டத்தனையான பலன் வரப்போகிறது. எவர் உங்களை காயப்படுத்தி இருந்தாலும், வேதனைப்படுத்தி இருந்தாலும், வியாகுலப்படுத்தி இருந்தாலும் மறந்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள், ஒப்புரவாகுங்கள், குற்றம் சாட்டாதிருங்கள். நீங்கள் குணமாவீர்கள், நீங்கள் சுகமாவீர்கள், நீங்கள் ஆரோக்கியம் அடைவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.